நான் இராணுவத்தில் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இப்போ வயசு 68 ஆகுது. நான் வந்த பிறகு கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருந்தேன். இப்போ 4 வருஷமாக சுகர் இருந்தது. சுகர்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 150 வரைக்கும் இருக்கும். இந்த அரிசி நம்ம வீட்டிலலாம் அரிசி இல்லைன்னா இந்த இட்லி தான் இந்த அரிசியில் எல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே 250 போயிடும். நான் அந்த டெஸ்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு காலையில் மத்தியானம் சாயந்தரம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட போனால் அவங்க இது சாப்பிடாதங்க அது சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. சாப்பிடாமல் இருக்க முடியலை. அது சாப்பிட்டா சுகர் ஏறிட்டே இருந்தது. இந்த மாத்திரையில் போட்டுட்டு இருந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்திருந்தேன். அவங்க இந்த மாதிரி ஒரு அரிசி இருக்குது, இதை சாப்பிட்டு போகிறட்டு ஒரு 10 கிலோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை பார்த்து சாப்பிட்டேன். கால் எரிச்சல். நைட்டில் இரவில் படுத்தேன்னா 7-8 தடவை சிறுநீர் கழிக்க வேண்டியது இருக்குது. இது இப்போ சாப்பிட்ட பிறகு எனக்கு கால் எரிச்சல் கிடையாது. சுகரை டெஸ்ட் பண்ணேன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 120 130 வரைக்கும் இருக்குது. சாப்பிட்ட பிறகு 190 180. இந்த அரிசி இட்லிக்கும் வருது. இந்த அரிசியவே நம்ம இட்லியும் போட்டுக்கிடலாம். இந்த அரிசி நம்ம இப்போ இந்த வெயில் காலத்தில் நைட்டு வச்சு மோர் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் மோர் தயிரோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. சுகர் எனக்கு இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க புண்ணியத்தில் தான் இந்த அரிசி கிடச்சிருக்கு. அதனால் இவர் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகமாக இருக்கும்னு எல்லோரும் இறைவன்கிட்ட வேண்டிக்குவாங்க.